திரு ராம் சுப்ரமணியன், நான் உங்க கேள்வி நாகராஜுக்கு வைக்கலாம். திரு நாகராஜ், அதோட சேர்த்து ஒரு கூடுதல், இப்போ நம்ம விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு வரப்போறோம், எப்படி இதை தான் அங்கேயும் பேசுறீங்கிறதுனால இதெல்லாம் பேசுறோம். இப்போ 3 கோடி வீடுகள் கட்டுற திட்டமும் புதுசாக அறிவிச்சிருக்கீங்க. கூடுதலாக 3 கோடி வீடுகள் அப்படிங்கிறது நகர்ப்புறம் ஊரக பகுதின்னு. இப்போ அதில் ஏற்கனவே மாநிலங்கள், இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இருக்கக்கூடிய கிரீவன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒதுக்கக்கூடிய நிதியை விட கூடுதலாக நாங்க கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்றாங்க. ஸோ இதை அப்போ இந்த கேள்வியை மாநில அரசு எழுப்பத்தானே செய்யும். அப்போ நீங்க முரண்படுறீங்க, மோதல் போக்கில் ஈடுபடுறீங்கன்னு சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் சரியா வர முடியுமா திரு நாகராஜ்? இல்லைங்க, நான் ஒன்று சொல்றேன். ஒரு மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு என்ன நிதி நெருக்கடி இருக்கிறதோ அதேவும் மத்திய அரசுக்கு இருக்கிறது. மத்திய அரசு மோடி அவர்களோ நிர்மலா சீதாராமன் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வேற ஏதோ அவங்க போய் ஏதோ லண்டன்லயோ அசட் வாங்குற அந்த மாதிரியான ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ அப்படி செய்யறப்போ எங்களுக்கு இருக்கிற நிதி பகிர்வு பற்றாக்குறை எல்லா மாநிலத்தையும் ஒன்றாதான் பார்க்க முடியும். இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வருமானம் வருதுன்னா, நீங்க அது விழுப்புரம் ஆகட்டும், கடலூர் ஆகட்டும், அல்லது நீங்க கன்னியாகுமரி ஆகட்டும், எல்லாத்துக்கும் முறைப்படி அந்தந்த மாவட்டத்தை மேம்படுத்துவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதான ஒரு சிறந்த அரசு. அதைத்தானே மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் போகாத நடைகள்லாம் இன்னைக்கு பல முறை பிரதமர் போயிட்டு வந்திருக்காரு. நீங்க பல்வேறு பிரச்சனை இடத்துக்கு வந்திருக்காங்க. அது மாதிரி பிரிச்சு கொடுக்கணும். இல்ல, அதே நிதி பிரச்சனை மத்திய அரசுக்கும் இருக்கு. ஒரு பேச முடிச்சிடறேன். அதே நிதி பிரச்சனை மத்திய அரசுக்கும் இருக்கிறது. அதனால முறைப்படி என்ன நாம் ஃபாலோ செய்யுதோ அதை செய்து கொண்டு வருகிறது மத்திய அரசு. சிக்கல்கள் நிதி பகிர்வு பற்றி நிறைய பேசியிருக்கோம். நான் ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். எல்லாத்துக்கும் ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் வேணும், எல்லாரும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? தமிழ்நாடு இன்னைக்கு 2வது நிலைமையில இருக்கிற எக்கானமினா அதெல்லாம் இந்த ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாம, வளர்ச்சி இல்லாம எப்படி சார் அது முடியும்? எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்பர் 1 இந்த கண்ட்ரி. அதெல்லாம் எப்படி ஒரு வளர்ச்சி இல்லாம அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும்? ஆகவே அதுவல்ல பிரச்சனை. இன்னைக்கு முக்கியமான இஷ்யூ என்னன்னா, ஆல்ரெடி 7000 ஓட்டு வித்தியாசத்துல போன இதுல இடைத்தேர்தலை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். அதனால அதையும் கொஞ்சம் பேசுவோம் நான் நினைக்கிறேன். அதையும் கொஞ்சம் பேசுவோம். ஏன்னா எல்லாத்தையும் ஊர் உலகத்தெல்லாம் பேசிட்டு கடைசியில் என்ன இஷ்யூ அதுதான் உங்களை வாங்கன்ற இடைத்தேர்தல் களத்துல இதுதான் பேச போறீங்க. ஆனா அதுக்குதான் இந்த இஷ்யூ வந்தேன் நான் வரேன். அதுதான் திரு நாகராஜ் ஒரு கேள்வி இருக்கு. திரு நாகராஜ், இந்த தேர்தலை பிஜேபி எப்படி பார்க்குது? வெற்றி பெறுவதற்கான தேர்தலா, 2ஆம் இடம் யாரு அப்படிங்கறத தீர்மானிக்கிறதா, வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கக்கூடியதா, அல்லது கூட்டணி கட்சிக்கான ஒரு ஆதரவை தருவது? இதுல என்ன நிலைப்பாடு பிஜேபி எடுக்க போகுது? இல்ல, ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் நாங்க ஒரு மிகச்சிறப்பாக தமிழ்நாட்டில் ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம். 11.25% வாக்குகளை பெற்றிருக்கிறோம். எங்களோடு பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் உறுதுணையாக நின்றிருக்கின்றன. இந்த விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய பாமகவினுடைய செல்வாக்கு மிகுந்த பகுதியாக அது கருதப்படுகின்றது. அந்த வகையில் கூடிய விரைவில் அது குறித்து முடிவெடுக்கப்பட்டு அது யார் நிற்பது போன்ற விஷயங்கள்லாம் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை வெளியிடுவாங்க. 1. 2வது பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் ஒரு போரை தொடங்கி இருக்கின்றார்கள். தமிழகத்தில் வளர்ச்சிக்கான அரசியல் தேவை. வெறும் பிரிவினைவாதமோ குற்றம் சொல்வதோ குறை சொல்வதோ இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றாது அப்படிங்கிற என்ற நிலையில தமிழ்நாட்டில் எங்களுடைய பாஜகவை நிலைநிறுத்துவதில் 2026 எங்க நோக்கமாக வைத்து வெற்றியை கொண்டாடுவதில் நாங்கள் தெளிவா இருக்கிறோம். அந்த வகையில் இந்த விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக எங்களுடைய பரப்புரை, எங்களுடைய பிரச்சாரம், எங்களுடைய நோக்கம் அது கூட்டணி கட்சிகள், அது எங்களுடைய கூட்டணி வச்சவர்கள் யார் என்றாலும் சரி, அது பாஜக. ஆனால் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் எந்த இடத்திற்கு வருவார்? முதலிடமா, 2வது இடமா, 3வது இடமா? ஏதாவது இலக்கு இருக்கா? எவ்வளவு வாக்கு சதவீதம் அப்படி ஏதாவது இலக்கு இருக்கா? என்ன அச்சீவ் பண்ண போறீங்கன்னு கேட்கிறேன். ஏன்னா 2024 தேர்தலில் அதுதான் பிரதானமாக முன்வைக்கப்பட்டது. முதல்ல 25 இடங்கள் வெற்றி பெறுவோம் நீங்க, அப்புறம் வாக்கு சதவீதம் நீங்க தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடி 26 இலக்குன்னா இது ஒரு முக்கியமான ஒரு களமா மாறிடுது. அதனால கேட்கிறேன். இல்லைங்க, நாம வெற்றியை நோக்கி வெற்றிக்காக பாடுபட முடியும், முயற்சி எடுக்க முடியும். ஓட்டுக்கள் எண்ணிக்கை என்பது மக்கள் பார்த்து போடுற ஓட்டு. அது பல்வேறு காரணங்களை முன்னாடியே சொன்னேன். அதில் திமுக கடைபிடிக்கின்ற யுத்திகள், அதிமுக கடைபிடிக்கின்ற உத்திகள், பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கின்ற பிரச்சாரங்கள், யுத்திகள், இது எல்லாம் அடிப்படையில் தான் வாக்கு வங்கி வர முடியும்.
ஏற்கனவே அங்க திமுக நல்ல ஓட்டுகளை பெற்றிருக்கிறது, அண்ணா திமுக 2வது இடத்திலே பெற்றிருக்கிறது. இப்படித்தான் அங்க அரசியல் களம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில நாங்கள் 3வதாக அங்க ஏற்கனவே ஒரு அணியாக இருக்கிறோம். இப்போ நாங்க அங்க உள்ள களம் இறங்க போறோம். இறங்க போறப்போ அதில் இருக்கின்ற பல்வேறு அமைப்புகள் எப்படியெல்லாம் அங்க நாங்க போட்டியிட முடியும், எப்படியெல்லாம் அவங்க போட்டியிட்டால் எந்தெந்த பகுதி ஓட்டுகளை பெற முடியும், என்னெல்லாம் அந்த மாவட்டங்களில் இருக்கிற பிரச்சனைகள் என்னெல்லாம் எங்க வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதிகள் எது நிறைவேற்றப்படவில்லை. ஏன்னா போன முறையும் திமுக பல வாக்குறுதிகளை கொடுத்து நிறைவேற்றவில்லை என்பது இன்னைக்கு அங்க பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது. அங்க வன்னிய சமுதாய மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்குது, நிறைவேற்றவில்லை திமுக. வழக்கம் போல திமுக எலெக்ஷன் முடிஞ்சு விட்டுட்டாங்க. சோ அதை நாங்கள் சுட்டிக்காட்டுவோம். ஆக எங்களுடைய ஜனநாயக முறைப்படி எப்படி தேர்தலை எதிர்கொள்ள முடியுமோ அந்த வகையில் எங்கள் கூட்டணி கட்சிகளோடு நாங்கள் ஈடுபடுவோம். ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல, ஏன்னா பொதுவா ஒரு சவால் பிக்ஸ் பண்ணுவீங்க, இதுதான் எங்க டார்கெட் அப்படின்னு. நிச்சயமா நீங்க அப்படி ஒரு சவால் ஏன்னா கடந்த கால வரலாறுகளை இல்ல கடந்த கால வரலாறுகளை திரும்பி பார்க்கின்ற பொழுது இடைத்தேர்தல் என்பது பொதுவாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கின்றது. 1, முழுமையான அரசு அதிகாரங்கள் அங்கே இறங்கி வேலை செய்வது. 2, 3, கணக்கற்ற பணங்கள். நீங்க ஈரோடெல்லாம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வீட்டுக்கு 1 கிலோ சிக்கன் போய் சேருது. நீங்க இதெல்லாம் ஒரு நடைமுறைக்கு மாற்றான விஷயம். ஒரு வாக்காளரை வேட்பாளரை எப்படி குளிப்பாட்ட வேண்டும், எப்படி ஜாதி ரீதியாக அணுக வேண்டும், இதையெல்லாம் மிக தெளிவாக செய்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இது மிகப்பெரிய ஒரு போராட்டமான களம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஓகே, ரைட். இல்ல